the Consumer Protection Act 1986. Nowadays, consumers' grievances and dissatisfactions grow largely. கன்சியூமருடைய அதாவது நுகர்வோர் பொருளை வாங்குறவருடைய கிரீவியன்சஸ் குறைகளும் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிருப்தியும் அதிகமாயிட்டே போகுது, க்ரோ ஆகிட்டே போகுது. இதை தீர்க்கிறதுக்கு இந்த குறைகளையும் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிருப்தியும் தீர்க்கிறதுக்கு there is no effective mechanism for redressal. redressalனா தீர்க்கிறதுக்கு எஃபெக்டிவான ஒரு மெக்கானிசம் கிடையாது, ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படின்ற ஒரு சட்டத்தை எனாக்ட் பண்ணுறாங்க, இயற்றுறாங்க. இந்த சட்டம் 15/4/1987 ஃபோர்ஸுக்கு வருது, நடைமுறைப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் 1993 அமெண்ட் பண்ணுறாங்க, திருத்தி அமைக்கிறாங்க. இந்த ஆக்டை நம்ம கோப்ரா அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணலாம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய மெயினான ஆப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கன்சியூமர்ஸ். கன்சியூமருடைய இன்ட்ரெஸ்ட், இங்கே இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நலன், கன்சியூமரோட நலனை பாதுகாக்கிறது மற்றும் மேம்படுத்துவது. ப்ரொமோட் அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா பாதுகாக்கிறது, ப்ரொமோட் பண்ணுறதுனா மேம்படுத்துவது. அதாவது கன்சியூமருடைய நலனை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல், இதுதான் இந்த கோப்ராவுடைய நோக்கம், அதாவது ஆப்ஜெக்டிவ். அதே மாதிரி சேஃப்கார்ட் பண்ணணும், அவங்கள பாதுகாக்கணும் கன்சியூமரை. எதுக்கு எகெயின்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா, டிஃபெக்டிவ் கூட்ஸ் குறைபாடு உள்ள பொருட்கள், டிஃபெக்டிவ் சர்வீசஸ் குறைபாடு உள்ள சேவைகள், அதே மாதிரி அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் நேர்மையற்ற வியாபாரம், அதே மாதிரி வேறு விதமான எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் சுரண்டல்களிலிருந்து கன்சியூமரை சேஃப்கார்ட் பண்ணுறது தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 உடைய ஆப்ஜெக்டிவ். இந்த நோக்கத்துக்காக தான், இந்த ஆப்ஜெக்டிவ்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படின்ற ஒரு ஆக்டை இயற்றுறாங்க. அப்போ கன்சியூமருடைய இன்ட்ரெஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், கன்சியூமருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது அதை தீர்க்கிறதுக்காக கவர்மெண்ட் இந்த ஆக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குன இந்த ஆக்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 டயர் மெஷினரியை உருவாக்குது. அதாவது 3 அடுக்கு ஒரு அமைப்பை உண்டாக்குறாங்க இந்த குறைகளை தீர்க்கிறதுக்காக. அதாவது நடைமுறையில் உள்ள கோர்ட் இருக்கு. இந்த கோர்ட்டில் நம்ம கேஸை கொடுத்தா அதுக்கு நிறைய டைம் ஆகும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதனால யாரும் பாதிக்கப்படக்கூடிய கன்சியூமர்ஸ் யாருமே கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. அதனால் அதை எளிமைப்படுத்துவதற்காக, அதை ஈஸியாக மாற்றுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆக்ட் பிரகாரம் 3 டயர் மெஷினரி உண்டாக்குறாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம், ஸ்டேட் கமிஷன்ஸ், நேஷனல் கமிஷன் அப்படின்றது ஒரு 3 டயர் 3 அடுக்கு அமைப்பு உண்டாக்குறாங்க. இந்த அமைப்பில் கன்சியூமர், பாதிக்கப்படக்கூடிய கன்சியூமர் யார், எந்த கன்சியூமர் இந்த டிஃபெக்டிவ் கூட்ஸ்னால, டிஃபிஷியன்ட் சர்வீஸ்னால, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னால, இல்லைன்னா அதர் டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷனால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க இந்த ஃபாரத் வழியாக, இந்த அமைப்பு வழியாக அவங்க தீர்வு பெறலாம், எளிமையாக தீர்வு பெறலாம். இப்போ சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 பார்க்கலாம். அதாவது சிறப்பியல்புகள், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய சிறப்பியல்புகள் என்னென்னு பார்க்கலாம். ஒன்றாவது, ஹார்ம்ஃபுல் டு தி ஹெல்த் ஆஃப் தி கன்சியூமர்ஸ். எந்தெந்த பொருளெல்லாம் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், ப்ராடக்ட்டும் சர்வீஸும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கோ, தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கோ, அதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரொடெக்டிங் கன்சியூமர்ஸ். செகண்ட் ஒன், ப்ரொடெக்டிங் பாதுகாக்கிறது எதிலிருந்துன்னு கேட்டிங்கன்னா, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒப்பந்தத்தை, கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம், பிரீச்ன்றது மீறுவது, ஒப்பந்தத்தை மீறுவதிலிருந்து பாதுகாப்பு. செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பந்தம் போடுவாங்க. இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு கடையில் போய் ஒரு டிவி வாங்குகிறோம், வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் அப்படின்போது
நம்ம அதாவது வாங்கக்கூடிய நபருக்கும் அதாவது கன்சியூமருக்கும் செல்லருக்கு இடையில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். என்ன கான்ட்ராக்டா, இந்த பொருளை வாங்கினா இத்தனை வருஷம் உழைக்கும், இதுக்கு இடையில ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தருவோம், அது ஒரு கான்ட்ராக்ட். ஆனால் நம்ம பொருளை வாங்கிட்டு திரும்பி பொருளை வாங்கி அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த செல்லர் சரி பண்ணி தரணும். அப்படி சரி பண்ணாமல் இருந்தால் தட் இஸ் கால்ட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்கறது கூட அது ஒரு கன்சியூமர் தான். இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்காக ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வீடு கட்டுறதுக்கு கொடுத்துருக்கோம். அந்த 2 வருஷத்தில் கட்டி கொடுக்குறேன் இல்லைன்னா 1 வருஷத்தில் கட்டி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். இல்லைனா அந்த கான்ட்ராக்டை அவர் மீறிட்டார்னா அதுக்கு நம்ம எகெயின்ஸ்டாக நம்மளுக்கு இந்த லா வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ப்ரொடெக்டிங் கன்சியூமர்ஸ் ஃப்ரம் தி breach of contract by seller or manufacturers. Ensuring fair quality. Third one. Ensuring அப்படின்னா உறுதிப்படுத்துதல். fair quality. பொருள் வந்து தரமானதாக இருக்குதா அப்படின்றது என்ஷூர் பண்ணும். இந்த ஆக்ட் வந்து என்ஷூர் பண்ணும், உறுதிப்படுத்தும். Fourth one. Safeguarding against misleading and untrue advertisement. இந்த கன்சியூமரை பாதுகாப்பணும். எதுக்கு எகெயின்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா மிஸ்லீடிங் அண்ட் அன்ட்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்டில் தவறாக வழி நடத்தும் இல்லைனா பொய்யான தகவலை கொடுக்கறதுலேருந்து கன்சியூமரை பாதுகாக்கும். பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, தவறான பொய்யான விளக்கத்தை கொடுப்பாங்க, பொய்யான விவரங்களை கொடுத்து கன்சியூமரை அவங்க வந்து சீட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அதிலிருந்து இந்த ஆக்ட் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. என்ஷூரிங் ஃபேர் பிரைஸ், சரியான விலையை உறுதிப்படுத்துது. என்ஷூரிங் அன்இன்டரப்டட் சப்ளை ஆஃப் கூட்ஸ், அதாவது அன்இன்டரப்டட் அதாவது தடையில்லாமல் பொருள் கிடைப்பதற்கு உறுதி அளிக்குது. இந்த ஆக்ட் வந்து உறுதி அளிக்கிறது, என்ஷூர் பண்ணுது. என்ஷூரிங் கரெக்ட் குவாலிட்டி அண்ட் சைஸ், என்ஷூரிங் கரெக்ட் குவாலிட்டி அண்ட் சைஸ், சரியான அளவையும் சரியான சைஸையும் இந்த ஆக்ட் உறுதிப்படுத்துது. இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நம்ம இந்த ஆக்ட் பிரகாரம் அந்த செல்லருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வழக்கு தொடுக்கலாம், கேஸ் கொடுக்கலாம். ப்ரொடெக்டிங் எகெயின்ஸ்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், நியாயமற்ற ட்ரேட் ப்ராக்டிஸ்லேருந்து, அதாவது நேர்மை இல்லாமல் செய்யக்கூடிய வியாபாரத்துக்கு எதிராக நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ப்ரொடெக்டிங் எகெயின்ஸ்ட் பொல்யூஷன், அதாவது கன்சியூமருக்கு இந்த பொருள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கூட்ஸ்னால பொல்யூஷன் உண்டாகலாம். பலவிதமான பொல்யூஷன் இருக்குது, சவுண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், அந்த மாதிரி பொல்யூஷன்லேருந்து பாதுகாப்பு இந்த ஆக்ட் அளிக்குது. ப்ரொடெக்டிங் எகெயின்ஸ்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ப்ரொடெக்டிங் எகெயின்ஸ்ட் ஈவில் எஃபெக்ட் ஆஃப் காம்படிஷன், காம்படிஷன்னா போட்டி. இந்த செல்லர் கடையில் இருக்கக்கூடிய போட்டினால் உண்டாகக்கூடிய ஈவில் தீங்குகளுக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு, கன்சியூமருக்கு பாதுகாப்பு அளிப்பது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுடைய ஃபீச்சர். இப்போ சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 பார்க்கலாம். அதாவது சிறப்பியல்புகள், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய சிறப்பியல்புகள் என்னென்னு பார்க்கலாம். ஒன்றாவது, harmful டு தி ஹெல்த் ஆஃப் தி கன்சியூமர்ஸ். எந்தெந்த பொருளெல்லாம் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், ப்ராடக்ட்டும் சர்வீஸும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கோ, தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கோ, அதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரொடெக்டிங் கன்சியூமர்ஸ். செகண்ட் ஒன், ப்ரொடெக்டிங் பாதுகாக்கிறது எதிலிருந்துன்னு கேட்டிங்கன்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தை, கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம், பிரீச்ன்றது மீறுவது, ஒப்பந்தத்தை மீறுவதிலிருந்து பாதுகாப்பு. செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பந்தம் போடுவாங்க. இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு கடையில் போய் ஒரு டிவி வாங்குகிறோம், வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் அப்படின்போது நம்ம அதாவது வாங்கக்கூடிய நபருக்கும் அதாவது கன்சியூமருக்கும் செல்லருக்கு இடையில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். என்ன கான்ட்ராக்ட்னா, இந்த பொருளை வாங்கினா இத்தனை வருஷம் உழைக்கும், இதுக்கு இடையில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தருவோம், அது ஒரு கான்ட்ராக்ட். ஆனால் நம்ம பொருளை வாங்கிட்டு திரும்பி பொருளை வாங்கி அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த செல்லர் சரி பண்ணி தரணும்.
அப்படி சரி பண்ணாமல் இருந்தால் தட் இஸ் கால்ட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்கறது கூட அது ஒரு கன்சியூமர் தான். இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்காக ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வீடு கட்டுறதுக்கு கொடுத்துருக்கோம். அந்த 2 வருஷத்தில் கட்டி கொடுக்குறேன், இல்லைன்னா 1 வருஷத்தில் கட்டி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். இல்லைனா அந்த கான்ட்ராக்டை அவர் மீறிட்டார்னா அதுக்கு நம்ம எகெயின்ஸ்டாக நம்மளுக்கு இந்த லா வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ப்ரொடெக்டிங் கன்சியூமர்ஸ் ஃப்ரம் தி breach of contract by seller or manufacturers. Ensuring fair quality. Third one. Ensuring அப்படின்னா உறுதிப்படுத்துதல். fair quality. பொருள் வந்து தரமானதாக இருக்குதா அப்படின்றது என்ஷூர் பண்ணும். இந்த ஆக்ட் வந்து என்ஷூர் பண்ணும், உறுதிப்படுத்தும். Fourth one. Safeguarding against misleading and untrue advertisement. இந்த கன்சியூமரை பாதுகாப்பணும். எதுக்கு எகெயின்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா மிஸ்லீடிங் அண்ட் அன்ட்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்டில் தவறாக வழி நடத்தும், இல்லைனா பொய்யான தகவலை கொடுக்கறதுலேருந்து கன்சியூமரை பாதுகாக்கும். பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, தவறான பொய்யான விளக்கத்தை கொடுப்பாங்க, பொய்யான விவரங்களை கொடுத்து கன்சியூமரை அவங்க வந்து சீட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அதிலிருந்து இந்த ஆக்ட் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. என்ஷூரிங் ஃபேர் பிரைஸ், சரியான விலையை உறுதிப்படுத்துது. என்ஷூரிங் அன்இன்டரப்டட் சப்ளை ஆஃப் கூட்ஸ், அதாவது அன்இன்டரப்டட் அதாவது தடையில்லாமல் பொருள் கிடைப்பதற்கு உறுதி அளிக்குது. இந்த ஆக்ட் வந்து உறுதி அளிக்குது, என்ஷூர் பண்ணுது. என்ஷூரிங் கரெக்ட் குவாலிட்டி அண்ட் சைஸ், கரெக்ட் குவாலிட்டி அண்ட் சைஸ், சரியான அளவையும் சரியான சைஸையும் இந்த ஆக்ட் உறுதிப்படுத்துது. இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நம்ம இந்த ஆக்ட் பிரகாரம் அந்த செல்லருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வழக்கு தொடுக்கலாம், கேஸ் கொடுக்கலாம். ப்ரொடெக்டிங் எகெயின்ஸ்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், நியாயமற்ற ட்ரேட் ப்ராக்டிஸ்லேருந்து, அதாவது நேர்மை இல்லாமல் செய்யக்கூடிய வியாபாரத்துக்கு எதிராக நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ப்ரொடெக்டிங் எகெயின்ஸ்ட் பொல்யூஷன், அதாவது கன்சியூமருக்கு இந்த பொருள் கூட்ஸ் அண்ட் கூட்ஸ்னால பொல்யூஷன் உண்டாகலாம். பலவிதமான பொல்யூஷன் இருக்குது, சவுண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், அந்த மாதிரி பொல்யூஷன்லேருந்து பாதுகாப்பு இந்த ஆக்ட் அளிக்குது. ப்ரொடெக்டிங் எகெயின்ஸ்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ப்ரொடெக்டிங் எகெயின்ஸ்ட் ஈவில் எஃபெக்ட் ஆஃப் காம்படிஷன், போட்டி. இந்த செல்லர் கடையில் இருக்கக்கூடிய போட்டினால் உண்டாகக்கூடிய ஈவில், தீங்குகளுக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு, கன்சியூமருக்கு பாதுகாப்பு அளிப்பது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுடைய ஃபீச்சர். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த ஆக்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், hazardous and dangerous to the life and property of consumer. கன்சியூமருடைய ப்ராப்பர்ட்டிக்கும் லைஃபுக்கும் டேஞ்சரஸாகவும் அசார்டியஸாகவும் இருக்கக்கூடிய கூட்ஸை மார்க்கெட் பண்ணுறதுலேருந்து ப்ரொடெக்ஷன். அதாவது கன்சியூமருடைய உயிருக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் சொத்துக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய அபாயமாக இருக்கக்கூடிய பொருட்களை மார்க்கெட் பண்ணுறதுலேருந்து பாதுகாப்பு அளிக்கிறது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடிங் கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் குவாலிட்டி, குவான்டிட்டி, பியூரிட்டி, ப்ரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேஸ் பை கன்சியூமர்ஸ். கன்சியூமர் வாங்கக்கூடிய பொருளுடைய ஸ்டாண்டர்ட், தரம், அதாவது ஸ்டாண்டர்ட், ப்ரைஸ், பியூரிட்டி, குவாலிட்டி, குவான்டிட்டி, இதெல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்களா இல்லை கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் செல்லர் கொடுத்துருக்கணும். அதை வைக்கிறது இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய ஒரு ஆப்ஜெக்டிவ். அடுத்து, ப்ரொடெக்டிங் கன்சியூமர்ஸ் ஃப்ரம் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். வியாபாரிகள் செய்யக்கூடிய நேர்மையற்ற வியாபாரத்திலிருந்து கன்சியூமருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய ஒரு நோக்கம், ஆப்ஜெக்டிவ். Empowering consumers to
சீக் ரெட்ரஸல் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது கன்சியூமரை சுரண்டுதல் அப்படின்னா ஏமாற்றப்படுதல். அதுக்கு எகெயின்ஸ்டாக கன்சியூமர் என்ன பண்ணலாம்? தீர்வுக்கு சீக் ரெட்ரஸல், தீர்வு காணலாம், கோர்ட்டுக்கு போகலாம். அது கன்சியூமர் கோர்ட் இருக்குது, கவுன்சில் இருக்குது, அங்கே போகலாம். அதுக்கான அதிகாரம் கன்சியூமருக்கு இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வழங்கியிருக்கு. எஜுகேட்டிங் தி கன்சியூமர் ஆஃப் தேர் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். கன்சியூமருக்கு என்னென்ன ரைட் இருக்குது, அதே மாதிரி டியூட்டிஸ் என்ன, உரிமைகளும் கடமைகளும் என்னென்ன இருக்குன்றது அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது இந்த ஆக்டோடைய ஒரு ஆப்ஜெக்டிவ். Ensuring better standard of living for consumers by providing them with quality products at fair price. சரியான விலையில் குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்க வைக்கிறது மூலமாக கன்சியூமருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தை பெட்டர் ஆகிறத உறுதிப்படுத்துறது இந்த ஆக்டோடைய ஒரு ஆப்ஜெக்டிவ். புட்டிங் இன் பிளேஸ் ரைட் மெக்கானிசம் like councils and other authorities to enable the consumer to enforce their rights. கன்சியூமருடைய ரைட்டை, உரிமையை உறுதிப்படுத்துறதுக்காக அதுக்கான அத்தாரிட்டியை உண்டாக்குறது, கவுன்சிலை உண்டாக்குறது. இப்போது கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆக்ட் பிரகாரம் நம்ம 3 tier சிஸ்டம், 3 tier மெக்கானிசம் உண்டாக்குனதாக பார்த்தோம். டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம், ஸ்டேட் கவுன்சில்ஸ், ஸ்டேட் கமிஷன்ஸ், அதே மாதிரி நேஷ்னல் கமிஷன். அது மூலமாக கன்சியூமர் என்ன பண்ணலாம்? தங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அந்த மாதிரி கவுன்சில்ஸை ஏற்படுத்துறது இந்த ஆக்டோடைய ஒரு ஆப்ஜெக்டிவ். கேவியட் எம்டர். கேவியட் எம்டர் is a Latin term that means let the buyer beware. கேவியட் எம்டர் அப்படின்னா ஒரு லாட்டின் வேர்டு. அப்படின்னா let the buyer beware, அதாவது வாங்குபவரே விழித்திரு, வாங்குவோர் ஜாக்கிரதை, வாங்குவோர் விழித்திரு அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னொரு விதத்தில் கூட சொல்லலாம், let the purchaser beware, இல்லைன்னா sold as is, உள்ளதுபடி. அதாவது பொருளை விற்கும்போது வாங்குற ஆளு தான், கன்சியூமர் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. Buyer have no recourse with the seller if the product does not meet their expectations. ஒரு கன்சியூமர் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு பொருளை வாங்குறாரு. அந்த குறிப்பிட்ட காரணம், அந்த குறிப்பிட்ட விஷயம் பூர்த்தி ஆகலைன்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ண முடியலன்னா நம்ம செல்லருக்கு ப்ளேம் பண்ண முடியாது. ப்ளேம் பண்ண முடியாது. அதாவது பையர் தான் அதை பார்த்து வாங்கிட்டு போகணும், பையர் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது திரும்ப கொடுத்தா நோ ரிகோர்ஸ், அதை திரும்ப எடுக்க மாட்டார், அதாவது செல்லர் திரும்ப வாங்க மாட்டார். அதேமாதிரி பையர் தான் காஷியஸாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வாங்கிறதுக்கு முன்னால் எக்ஸாமின் பண்ணிடணும், அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றத எக்ஸாமின் பண்ணணும். அதாவது பையர் காஷியஸாக இருக்கணும், எக்ஸாமின் பண்ணிடணும், ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணிடணும். எக்ஸாம்பிளாக ஒரு கன்சியூமர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காஃபி மக் வாங்குறாரு. பின்னதான் அவருக்கு தெரியுது அதில் லீக் இருக்குன்னு. ஆனால் அவருக்கு சாய்ஸ் கிடையாது, அது திருப்ப கொடுக்க முடியாது, தாங்கிட்டேயே வைக்கிறது தான் ஒரே வழி. A consumer purchases a coffee mug and later discovers that it has a leak. He has no choice other than to keep it with him. அவர்கிட்ட வைக்கிறது தவிர அவருக்கு வேற வழி இல்லை. இதே மாதிரி, அதாவது கேவியட் எம்டர் மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னால், அதாவது தொழிற்புரட்சிக்கு முன்னால் கேவியட் வெண்டிட்டர் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது விற்பவரே விழித்திரு, விற்பவர் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேண்ட் சேல்ஸ்கெல்லாம் இருந்துச்சு. இது பிரகாரம் லெட் தி செல்லர் பிவேர், இங்கே விற்கிறவர் ஜாக்கிரதையாக இருக்கணும், விற்கிறவர் விழித்திரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை வித்துட்டாலே அங்கே இம்ப்ளாய்டாக வாரண்டி இருக்கும், சொல்லப்படாத உத்தரவாதம் இருக்கும். இது இந்த பொருள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ, கன்சியூமருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அது செல்லர் தான் பொறுப்பு அப்படின்றது சொல்லப்படாமல் சொல்லப்பட்டது. இல்லாட்டினா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க ஆட் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே நம்ம கேவியட் எம்டரில் பார்த்தோம்,
சோல்ட் ஆஸ் இஸ், சோல்ட் ஆஸ் இஸ், உள்ளது உள்ளபடி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பொறுப்பிலிருந்து செல்லர் தப்பிக்க முடியும். இல்லைன்னா செல்லர் தான் அந்த டிஃபெக்ட்டுக்கு பொறுப்பு.